பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆம், எனக்கு பிரியமான அன்பு தெய்வச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் கைவிட்டிருக்கலாம். தகப்பன், தாய், உறவுகள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன் உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாருங்க, யார் கைவிட்டாலும் நான் சேர்த்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையா இருக்குங்க. ஆம், பிரியமான தேவச்சனமே, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே கைவிட்டுட்டாங்க, ஒரு குழியில தள்ளிட்டாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, அவர்களுக்கு முன்பாகவே ஒரு ராஜாவா யோசேப்பை வைத்தார். இன்றைக்கு உங்களை கைவிட்டிருக்கலாம், உங்களை தள்ளப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுங்களா? தாய், தகப்பன், உறவு யார் கைவிட்டாலும் மகனே, மகளே, நான் சேர்த்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையா இருக்கு. விசுவாசிங்க. இந்த உலகம் கைவிட்டுடும், இந்த உலகம் அழ வைக்கும், ஏசப்பா கைவிட மாட்டார். ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நல்ல பாத்திரராக இருக்கிறார். விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல எத்தனை பேர் ஆண்டவரே ராஜா, தாய், தகப்பன், உறவுகள் கைவிட்டு ஒரு தனிமையில வாழ்ந்திருக்கலாம். எல்லோருக்கும் நான் தகப்பனா இருக்கிறேன் என்று இந்த நல்ல ஆறுதலான உண்மை உள்ள ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.